ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, ஈரோடு மாவட்டத்திலேங்க குப்புச்சிவாலயம்னு ஒரு ஊர், பவானி வட்டம். அங்கே நம்முடைய தொண்டர், அம்மாவுடைய தொண்டர் சிவநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு அத்தை. அந்த அத்தை பேர் மாரியம்மாள். இவங்க எங்கே இருக்கிறாங்க? ஈரோடு பக்கத்தில் வெட்டுக்காட்டு வலசுன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அடுக்குப்பாறை அப்படிங்கிற இடத்துல குடியிருக்கிறாங்க. வயசு 35-40 இருக்கு. இந்த வரலாறு நான் சொல்லும் பொழுது இது எப்போ நடந்தது அப்படின்னாங்க, 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயம் இது. அப்போ அந்த 4 ரோட்ஸெல்லாம் இல்லைங்க, சிங்கிள் ரோடு, சென்னை போவர் அந்த மாதிரி இருந்த காலம். இந்த அத்தைய ஒரு தீய சக்தி பிடிச்சிக்கிச்சு. தீய சக்தினா சாதாரண தீய சக்தி அல்ல, மிக கடுமையான கொடுமையான தீய சக்தி. கிட்டத்தட்ட 25 நாளாக படாத பாடு படுத்துது. இந்த மாரியம்மா சோறு தண்ணி சாப்பிட்றது கிடையாது. அடிக்கடி எலுமிச்சம்பழம் மட்டும் கேட்கு. எலுமிச்சம்பழத்தை கொடுத்தா வாயில் போட்டு பட்டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும், அவ்வளோதான். அடுத்த செகண்டு அந்த தொப்பை வெளியுதுப்பு, அதில் ஒரு சுட்டு சாறு இருக்காது. அந்த ஒரு கடியிலே எல்லா சாத்தியும் உறிஞ்சி முழுங்கியிருக்கு. இப்படி ஒரு நாளைக்கு 10 பழம் சாப்பிடு, வயிறு இடத்துக்காக பாருங்க. அது மட்டும் அல்லங்க, பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணு, எட்டி குதிக்கி என்னென்ன சேட்டை எல்லாம்னா அத்தனையும் பண்ணு. அது தன்னுடைய பெருவரல் இருக்குது பாருங்க, கை பெருவரல், அதை ரெண்டையுமே ஒன்றின் மேல் ஒன்று வைத்து அப்படி அமுத்தும். அதே சமயத்தில் கால் பெருவரலை அதை மேலே ஒன்றின் மேல் ஒன்று வைத்து அழுத்தும். அந்த மாதிரி செய்யும் பொழுது அதனுடைய உடம்பு பயங்கரமாக சூடாகி காந்து, அந்த உடம்பு சூட்டு காந்தல் நம்மளுக்கு அடிக்கி, அந்த உடம்புலேருந்து புணத்தை எரிச்சா என்ன வாடை வருமோ சுடுகாட்டில் அந்த வாடை வரும். எப்படி இருக்கும் பாருங்க. இதை அடிக்கடி அந்த மாதிரி செய்யி. அப்புறம் இவங்களுமே நம்ம அம்மா பக்தர்கள்லாம், சிவநாதன் அம்மாவுடைய தொண்டராச்சுங்களா, வாங்க மருவத்தூர் கூட்டிகிட்டு போகலாம், இருமுடி போட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னால என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. பேய் விசாரத்துக்குலாம் அங்கெல்லாம் எதுக்கு போகிறது? அந்த மந்திரவாதி கெட்டிக்கார, இந்த மந்திரவாதி ஆணைக்கு பிறந்தவ, அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் சுற்றி கண்ட கோயிலுக்கெல்லாம் போய் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி முடித்த பின்னால் அப்புறம் வார்த்தது வாரி வள்ளித்தாயேன்னு சொல்லி சிவநாதனோடு கேட்டு சக்தி மாலை போட்டுக்கிட்டாங்க. சக்தி மாலை போடும் பொழுது அது என்ன கலாட்டா பண்ணுது? மஞ்சளாடை கட்டியிருக்கிற சக்திகள், குருஜிகள் மிரட்டினா அது பயந்துக்குது. செவ்வாடை கட்டியிருக்கிற சக்தி மாலை போட்ட சக்திகள் அதை மிரட்டினா, கலாட்டா பண்ணான்னு சொல்லி மிரட்டினா பலான்னு ஒரு அறை விடுது, அவ்வளோதான். செவ்வாடையெல்லாம் தெரிச்சு ஓடிடுச்சு, பக்கத்தில் யாருமே நிற்கல. இப்படி ஒரு வழியா இவங்க அதுக்கு மாலை போட்டு முடித்தாங்க. இவங்க ஊர்க்காரெல்லாம் ஒரு வாரம் விரதம் இருந்து மருவத்தூர் போகிறதாக திட்டம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஒரு 4-5 பஸ் வருவாங்க. அதனால் இந்த மாரியம்மாளுடைய கணவர் வீட்டார் என்ன பண்ணாங்க, சொந்த அத்தை தானே சிவநாதனுக்கு, அப்பா நீயே உங்கள் அத்தையை வச்சுருந்து கோயிலை கூட்டிகிட்டு போய் நல்லது பண்ணி கொண்டாந்து விடுப்பா, அது வரை உங்கள் வீட்லேயே இருக்கிட்ட சொல்லி விட்டு போட்டு போயிட்டாங்க. அவ்வளோதானுங்க. வேலையில் போகிறத எடுத்து காதில் விட்ட கதையாக போச்சு நம்ம சிவநாதனுக்கு. இது யாரையும் தூங்க விட மாட்டேங்குது. 24 மணி நேரம் பயங்கரமான கலாட்டா. கட்டலில் உட்காந்துருக்குங்க, உயரமான இடத்துல பெஞ்சில் சேரில் உட்காந்துருக்கு, கால் நிலத்தில் முட்டார். திடீர்னு அப்படியே மேலே பறந்த நிலையில் ஒரு 10 அடி தூரம் எம்பி குதிச்சு, அப்படி குதிக்கும் பொழுது கால் நிலத்தில் முட்டி அந்த ப்ரெஸ்அப் பண்ணாதானே, அழுத்தம் கொடுத்தா தானே மேலே அப்படி எம்பி குதிக்க முடியும் இல்லைங்களா? அப்படிலாம் இல்லாமலே கால் நிலத்தில் முட்டாமலே அப்படியே பறந்த மாதிரி எட்டி குதிக்கு. இப்படியெல்லாம் பயங்கரமாக கலாட்டா பண்ணிட்டு இருந்துருக்குது. சிவநாதன் அவங்க குடும்பத்தாரெலாம் பயந்து போய் ஓம் சக்தின்னு சொன்னால் அது பராசக்தின்னு சொல்லு. இவங்க மந்திரம் படித்தாங்கன்னா இதை அடக்கிறக்க அதுவும் கூட சேர்ந்து மந்திரம் படிக்கி
இவங்கெல்லாம் தீபாரண இடத்துல அம்மாளுக்கு தீபாரணம் பண்ணாங்கன்னா அது வெறுங்கையிலே தீபாரணம் பண்ணு. அப்படி தீபாரணம் பண்ணிட்டு இருக்கிற சூடத்தை எரி லபக்குன்னு வாயில் போட்டு முழுங்கிரு. இப்படி பல தடவை பலவிதமான கலாட்டாவை டிசைனாக பண்ணிகிட்டு இருக்குது. சிவநாதன் நூலாக போயிட்டார். இந்த நிலையில் அந்த மாரியம்மா வீட்டுக்காரெல்லாம் அடுக்கு பாறையிலேருந்து ஒரு 40 பேர் வந்துட்டாங்க ஒரு டெம்போ வச்சுக்கிட்டு. ஏப்பா நீ என்னமோ சக்தி மாலை ஓட்டா இந்த பேய் ஓடிரும்னு சொன்னேன், ஆனால் அப்படியே ஒன்றும் காணாம், ஓட காணாம். இது வேறு சேர்த்து இம்சம் பண்ணி கிடக்குது, விட்டுருப்பா, நாங்கள் எங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறோம், எங்கேயாவது பேய் ஓட்டுற பக்கம் போய் அந்த பேயை ஓட்டிக்கிறவா, நீ மாலையை கழட்டி விடுப்பா அப்படிங்கிறாங்க. அவன் சிவதான் சொன்னார், அப்படிலாம் மாலையை கழட்டக்கூடாதுங்க, வேணாம், தனியாக ஒரு கார் வச்சு இப்போவே கொண்டு போய் இருமுடி செலுத்திட்டு வந்துடலாம், அத்தையை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். சரி அப்படித்தான் பண்ணுன்னு சொல்லி அவங்களுமே அதுக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. நல்லா வலுவான வசங்க ஒரு 5-6 பேர் ஏறிட்டாங்க ஆம்னி காரில். துணைக்கு 2 மகளிர், சிவநாதனுடைய அம்மா, அவங்க தான் மஞ்சளாடை, சிவநாதன் மஞ்சளாடை, எல்லோரும் ஏறிக்கிட்டு போனாங்க. கார் போக போக இது பயங்கரமாக கலெக்டாக பண்ணுது. அந்த மாதிரி பெருவரில் ஒன்று மேலே ஒன்று வச்சு அமுத்தி அந்த புனநாத்து அடிக்க மாதிரிலாம் பண்ணுது. அது மட்டும் இல்லை, சக்தியில் இது மாலை போட்டு மன்றத்தில் மாலை போட்டாங்க பாருங்க, பூச்சிவாளி மன்றத்தில். அப்போது அந்த பிண வாடையானது இவங்களுடைய ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஏறிடுச்சு. சிவநாதனுடைய ட்ரெஸ்ஸில், மஞ்சளாடை, அவங்க அம்மா ட்ரெஸ்ஸில். அது 3 தடவை துவைச்சங்கூட அந்த நாத்தம் போகலைங்களாமா, பார்த்துங்க. இது இவங்களுக்கு இந்த கதி. அதே செவ்வாடை அணிந்த மற்ற பக்தர்களுக்கெல்லாம் என்னாச்சுங்க, அது கறியே மேலே ஏறிச்சுங்களாமா. அந்த பணத்தை எரிச்ச கறி சாம்பல்லாம் எப்படி மேலே வந்து உழுவுங்க, காட்டுக்கு பக்கத்தில் சுடுகாட்டில் பணத்தை பக்கத்தில் நின்னா எரியிற இடத்துல, அந்த மாதிரி அவங்க உடம்புல எல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸில் எல்லாம் அந்த கறியும் சாம்பலும் ஏறிச்சு. அந்த மாதிரி இவங்களுக்கு நாத்தத்தோட வச்சு அவங்களுக்கு ஒரிஜினலாகவே எல்லாமே ஏறிச்சு. அந்த அளவுக்கு அதை கலாட்டா பண்ணியிருக்குது. இந்த காரில் மருத்துவர் போக போக இது மறுபடியும் பயங்கரமாக கலாட்டா பண்ணுது. அந்த விரல் 2யுமே பெருவரல் 2யுமே சேர்த்து பிடிச்சா தான் அந்த நாருது. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, கையை 2யும் விரித்து பிடிச்சிட்டாங்க, காலை 2யும் விரித்து பிடிச்சிட்டாங்க, இந்த பெருவரலையும் சேர்த்தாமல் இருக்கிறக்காக. அப்படி செய்யும் பொழுது அது அந்த வாடை வரல. ஆனால் எவ்வளோ நேரம் அப்படி பிடிச்சிட்டு இருக்க முடியும்? அது அப்போ சிங்கிள் ரோடுங்கிறப்ப இப்போ வாட்டை வேகமாகவும் போக முடியாது. இவங்க சளிச்சு போய் விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் அது அந்த பெருவரலையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அமுத்தி அந்த மாதிரி புனவாடை வெளியே வர்ற மாதிரி பண்ணுது. அப்போ அந்த கண்ணையெல்லாம் பார்க்கவே முடியாது, பார்த்தா எல்லாம் பயந்து செத்துருவாங்க. அந்த மாதிரி கோரமான ஒரு பார்வை பார்க்குது. இப்போ வழியில் எங்கேயாச்சும் ஒன்றுக்கு நிறுத்தோன்னா இல்லை காப்பி டீ சாப்பிட நிறுத்தோன்னா அப்போ அது அமைதியாக பேசாமல் இருக்குது, கூட வந்து எல்லாம் சாப்பிடுது. எல்லோரும் ஒரு டீ குடித்தா அது 4 டீ குடிக்குது, எல்லோரும் ஒரு பண்ணு சாப்பிட்டு அது 4 பண்ணு சாப்பிடுது. கார் போயிட்டு இருந்தால் மட்டும் கலாட்டா பண்ணுது. இப்போ குண்டு குழியில் கார் ஏறி இறங்குச்சு, இல்லை பிரேக் பண்ணில் ஏறி இறங்குச்சு அப்படின்னா உடனே பார் கமுக்க போகிறோம் பார், இவங்களை எல்லாத்தையும் கொல்ல போகிறோம் பார், மருத்துவராடா கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்குது. இவங்களுக்கு எல்லாத்த கொலையான்னு நடிங்குது. ஐயையோ, இது போய் நம்மளை கொன்னே ஓடு மாதிரி தான் இருக்குதேன்னு எல்லாம் பயந்துக்கிட்டே வந்து சேர்ந்தாங்க. ஒரு வழியாக மருத்துவரும் சேர்ந்தாச்சு. இருமுடி செலுத்துறதுக்காக ஆன்மீக மடத்துலேருந்து உட்காந்தா அங்கே இது பயங்கரமாக கலாட்டா பண்ணி கத்தி சக்தி கழுத்தில் போடுற சக்தி மாலையில் பிச்சு எரிஞ்சு ஈர்முடி பையெல்லாம் கிழிச்சு எரிஞ்சு நேரம் என்ன உச்சபட்ச கலாட்டா எல்லாம் பண்ணி போடுது. அதனால் அங்குள்ள தொண்டர்கள்லாம் இனியே பைத்தியத்தை கொண்டாந்துட்டீங்க, இது மற்றவங்க சேர்ந்து இணைஞ்ச விழுந்து கூட்டிகிட்டு வெளியே வாங்க முடிச்சு விட்டாங்க. வெளியே வந்துட்டாங்க. இந்த நிலையில் பாதுகாப்புக்காக வந்த நம்ம இந்த உங்கூர்காரங்களாம் காரில் வந்தாங்களே, இவங்க எல்லாரும் நம்பிக்கை இழந்து போய் நீ என்னமோ வணிக்கப்போ உங்கள் அத்தையா, நாங்களாம் காரில் போய் வந்தோன்னு காரில் போய் வந்துக்கிட்டாங்க. இப்போ சிவநாதன் மட்டும் அந்த தீய சக்தி பிடிச்ச அத்தையை கூட்டிக்கிட்டு காளி கோயில், காளிகிட்டையாவது கூட்டிகிட்டு போகலாம், காளி ஏதாச்சும் பண்ணுமல்ல அப்படின்னு காளி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. காளி கோயில் இது என்ன பண்ணுது, தன்னுடைய கைகளால் கை விரல் இருக்குது பாருங்க, அதனால் இந்த கை விரல்களை பயன்படுத்தி
அந்த தரையை, காளி கோவிலுடைய தரை அப்படியே புரண்டு எடுக்குது, காரையெல்லாம் நகத்தில் புரண்டு எடுக்குது. அந்த அளவுக்கு அது கலாட்டா பண்ணுது. விட்டா ரோடு பக்கத்தில் முன்ன வந்து இப்படி தான் ரோடு போச்சுங்க. கோயில் ஒட்டிய அம்மா கோயிலுக்கும் காளிவருக்கு இடையில தான் ரோடு போச்சு. அந்த ஏதாவது வாங்கினவங்களும் செத்து போகிறதுக்கு அதை கொல்றதுக்காக அந்த தீயசக்தி முயற்சி பண்ணுது. அது சிவநாதன் எவ்வளோ போராடி பார்த்து ஒரு வழியாக படுக்க வச்சாரு. இந்த நேரம் ஒரு யோசனை வந்தது. என்ன, இருமுடி தான் செலுத்த முடியல, நம்ம குரு அம்மாட்ட பாத வச்சுக்காது போகலாமே அப்படின்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணி தட்டமெல்லாம் ரெடி பண்ணி தூக்கிட்டு, சரிவா அப்படி அம்மாட்ட போய் பாதபட்சம் வரலான்னு கூப்பிட்டா, ரெடி நான் வர்றேன் அப்படி சொல்லி அது எந்திரிச்சு தானே தட்டத்தை தூக்கிட்டு வருது. என்னடா இது எங்கேயாச்சும் தட்டத்துக்கிட்ட விட்டு அடிச்சதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பசங்களாம் கெட்டியாக தட்டத்தை பிடிச்சிக்கிட்டு வந்தால் மெயின் கேட்டு வழியே உள்ள வரமாட்டேங்குது. ஓம் சக்தி பீடம் இருக்கு இல்லைங்களா, அந்த கருவறைக்கு நேர் ஏற்ற மாதிரி கேட்டு வழியே உள்ள வரமாட்டேங்குது. ஆன்மீகம்ன்றது வழியாக உள்ள வரமாட்டேங்குது. வேறு எப்படி வந்தது, அந்த வடவரத்து கேட்டு இருக்குது பாருங்க, பக்தர் வெளியே வர்ற கேட்டு, அது வெளியே உள்ள வந்தது. அதே முன்னாள் தட்டத்தை தூக்கிட்டு வருது. அப்புறம் சேர்னு எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்து ஆன்மீக மடத்துலேருந்து உட்கார வச்சாங்க. இந்த பாத பூஜைக்காக வந்தவங்கெல்லாம் அங்கே தான் காத்திருப்பா. அப்பெல்லாம் அப்படி காத்திருக்கும் பொழுது அப்படியே முள்ள சாந்தமாகுது. சாந்தமாகி அமைதியாக இருக்குது. இப்போ இவங்க முறைப்படி பாத பூஜை பக்கத்தால் போயாச்சு. இந்த பசங்களாம் நடுங்கிட்டே தட்டத்தை கட்டியாக பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த மாரியம்மாள் பார்த்தோன்னே நம் குரு பகவான் சொல்கிறாங்க, பங்காரம்மா போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு, சரியாயிருச்சு, நீ ஒரு வாரத்துக்கு பச்சரிசி கஞ்சி குடி, அவ்வளோதான், போயிடுச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே விக்கி அழுகுது. கண்ணில் அப்படியே கண்ணீர் தாரையாக வருது. ஏன்னா இப்போ வந்து ஒரிஜினல் மாரியம்மா, இந்த தீயசக்தி விலகி போயிடுச்சு. அப்புறம் இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சாதாரண மாரியம்மாலாம் இருக்குது. சரி நல்லாத்தானே இருக்குது, அடுத்த வேலை செய்யணும்னு சொல்லி அங்கேயே மறுபடியும் இருமுடி கட்டி, சக்தி மாலை போட்டுவிட்டு இருமுடி கட்டி இருமுடி செலுத்த வச்சாங்க. நல்ல முறையில் இருமுடி செலுத்திடுச்சு. காளி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பொங்கல் வச்சு படைச்சாங்க. அதை நல்ல முறையில் செஞ்சு முடிச்சது. இப்போ பசிக்குதுன்னு சொல்லுது. லைன் பிரசாதம் சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்ல முறையில் சாப்பிட்டுது. 25 நாள் கழிச்சு அப்போ தான் முதல் சாப்பிடுது. காரில் எல்லாம் முடிஞ்சவெல்லாம் காரில் ஏற்றி ஊருக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. காரில் ஏறி கோந்ததான் நல்லா தூங்கிருச்சு. ஈரோடு வந்து தான் அவங்க சொந்த ஊர் குப்பிச்சிவாளையம் வந்து தான் எந்திரிச்சுது, கண்ணை முழிச்சுது. இப்போ வருஷம் 15 ஆகி போச்சுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க சக்திகளை. அப்போது நம்ம பங்காரமாக பார்வைப்பட்டா தீயசக்தியெல்லாம் எப்படி ஓடுது பார்த்தீங்களா? அது மட்டுமா, தீயசக்தி மட்டுமா ஓடு, நாம் செய்த பாவங்கள் ஓடும், நாம் வாங்கிய சாபங்கள் ஓடும், நம்முடைய வினைகளெல்லாம் ஓடிவிடும், பஞ்சா பறந்துடும். அத்தனையும் அம்மாவுடைய பார்வை சுட்டு சாம்பலாக்கி விடும். ஓம் சக்தி.